வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நிரஞ்சன் பட்ஸ் ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இதுதான் எனக்கு தெரிஞ்சு சாம்சங் தரப்புலேருந்து அண்டர் 5Kல இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரே டிடபிள்யூஎஸ். ஆமாம். நீ எவ்வளோக்கு வாங்கின? நான் 4.5. 4.5. சரி, இது வந்து ஆக்சுவலாக கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ். இந்த மாதிரி பட்ஸ் இதுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கேலக்ஸி பட்ஸ் ப்ளஸ் அப்படின்னு பட்ஸ் வந்தது. அதே டிசைன் லாங்குவேஜ் மாதிரி வந்த ஒரு பட்ஸ் தான் இது. ஆமாம். ஸோ காதுக்கு இனிமையாக காது ஏரியாவில் மட்டுமே ரெஸ்ட் ஆகக்கூடிய ஒரு டிடபிள்யூஎஸ் தான் இது. ஸோ எனக்கு என்னன்னா, இப்போ கேலக்ஸி வியரபிள்ஸ் ஆப் போட்டேன்னா எனக்கும் அதை வந்து நான் கனெக்ட் பண்ணலாம் இல்லையா? ஆமாண்ணா. நீ அதே சமயம் இன்னொன்று என்ன பண்ண முடியும்னா, நீ டெய்லி அதில் யூஸ் பண்ணிட்டு தானே இருக்க. ஆமாம். இப்போ இதில் போடும்போது உனக்கு ஆடியோ குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கான்றதை நம்ம உறுதிப்படுத்தலாம்ல. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த மாதிரியான ஃபைண்டிங்ஸ் எல்லாம் தான் நம்ம அடிக்கடி கண்டுபிடிப்போம். வந்துட்டான்டா இங்கே எங்கேயோ வந்துட்டான். நிரஞ்சன்ஸ் பட் ஸ்கோர். ஹலோ பட் ஸ்கோர் எல்லாத்துக்கும் தனியாக இருக்குங்க. இன்ஸ்டால் கேலக்ஸி பட்ஸ் லைவ் மேனேஜர் அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஃபோன் வச்சு சாம்சங் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு செட்டிங்ஸே காட்டும். அது என்னமோ கரெக்ட் தான். வந்துட்டான்ல. தேங்க்யூ ஃபார் த பட்ஸ். வெயிட்டே இல்லைங்க. வெயிட்டே இல்லை தம்பி, வெயிட்டே இல்லையடா. காதில் இருக்கிறதே தெரியாதுண்ணா. எனக்கு காது வலி வரும். டச்சு தானா, பட்டன் கிடையாது இல்லையா? இல்லை. இந்த கேலக்ஸி சவுண்டுங்க டிஃபால்ட்டாக வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. உன்னை யார் இப்போ பாட சொன்னா அதெல்லாம்? ஓகே, ஃபிட்டு நல்லா இருக்கு. இது சீரியஸாக உனக்கு காது வலிக்குதா? ரொம்ப நேரம் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் ஸ்டெம் தானே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம். அதுலேருந்து இது மாறுறப்போ எனக்கு ஒரு காதில் மட்டும் சம்டைம்ஸ் ப்ராப்பராக ஃபிட் ஆகாமல் கொஞ்சம் பெயின் இருக்குது. அதாவது டிரான்ஸ்பரன்சி மோட் இஸ் சம்வாட் ஆவரேஜ். எக்ஸலண்ட்னு சொல்ல மாட்டேன், ஆவரேஜாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறது ப்ளஸ் இந்த ஃபேன் சவுண்ட் இது எல்லாத்தையும் அது பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. பட் ஷார்ப்பாக கொடுக்குது, சாஃப்டாக கொடுக்கல, ஷார்ப்பாக இருக்குது. நான் பேசுகிறது எனக்கு வருது. அப்புறம் ஆஃப் பண்ணாலும் ஃபேன் சவுண்ட் கேட்குது. அதாவது நான் ஆஃப் அப்படின்னு வச்சாலும் சீல் பண்ணியிருந்தாலும் கூட எனக்கு ஃபேன் சவுண்ட் ஓரளவுக்கு கேட்குது. இப்பயும் கூட கேட்குது. ஸோ ஒரு ஆவரேஜான ஏஎன்சி தான். ஏஎன்சிக்கான ப்ராடக்ட் இது கிடையாது. சரி, டச் கண்ட்ரோல்ஸ் எனேபிள்டாக இருக்குது. என்னென்னலாம் வருதுன்னா, டேப் பண்ணால் ப்ளே பாஸு, டபுள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் ட்ராக்கு, ட்ரிபிள் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக்கு, டச் அண்ட் ஹோல்டு பண்ணால் நாய்ஸ் கண்ட்ரோல், நாய்ஸ் கேன்சலேஷன். இதுலேயே வந்து ஓகே எல்லாமே இருக்கு. வால்யூம் அப் வால்யூம் டவுனுக்கும் மாற்றிக்கலாம் பண்ணலாம். டிஜிட்டல் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். இன்னொன்று சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இன்டர்பிரேட்டர் ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதுவுமே உங்களால் வந்து பண்ண முடியும். சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே போகிறேன். இங்கே போயிட்டு யூடியூப் மியூசிக்கு ஏதாவது ஒன்று சும்மா அதை போடுவேன். பேஸ் பூஸ்ட் வச்சுருக்கு. நீ கஸ்டம் பண்ண முடியாதா என்ன? ஆனால் சாம்சங் ஃபோனில் கஸ்டம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பண்ணலாமா? பண்ணலாம். சாம்சங்கில் கஸ்டம் ஈக்குவலைசர் வைக்கலாம். வைக்கலாம். இதெல்லாம் நியாயமாடா? ஃபிட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷன், இன்னியர் டிடெக்ஷன் ஃபார் கால்ஸு. நான் எடுத்து அப்படி வச்சுன்னா கால் அட்டன் ஆகிடும் இல்லையா? கால் பேசும்போது என் வாய்ஸே நல்லா தெளிவாக கேட்கும். ஓகே, ஸோ எனக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து 4500 இது சூப்பராக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிராண்டோட ஃபீல் தான் இருக்குது. சாம்சங்கோட ஒரு டிடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கே தவிர சீரியஸாக இதே பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் கிரேசியான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வாங்கினது ரெட்மி பட்ஸ் 5னா, அதை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆக்சுவலாக ரெட்மி பட்ஸ் 5 வந்து எனக்கு 2000 2500 வாங்கினேன். புரியுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஎன்சி உண்மையாக இதோட பெட்டராக இருக்கும். ஏஎன்சியும் பெட்டராக இருக்கும், ப்ளஸ் ஆம்பியன்ஸ் சவுண்ட் அதுவுமே எனக்கு வந்து இன்னும் பெட்டராக இருக்குது கம்பேர் டு நான் மெட்ரோவில் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ட்ராவல் பண்ணுறப்போ எனக்கு அந்த ஸோ யூஸ்வலாக நான் சாங்ஸ் கேட்குறப்ப கூட அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, அதை எனக்கு கேட்கறது கொஞ்சம் பெட்டராக கேட்கணுன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணி பார்த்து இதையும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அது ரொம்ப பெட்டராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. புரியுது. ஃபிட் வைஸும் எனக்கு என்னன்னா இது வந்து எப்படி தெரியுமாங்க, ஸ்டெம்மோட இல்லைங்க. அதனால இது டிசைன் கம்ப்ளீட்டாக வேறு. நீங்கள் ப்ராப்பராக லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். ஆனால் வைக்க தெரில, ஒரு சிலருக்கு கரெக்டாக யூஸ் பண்ண தெரில, இல்லாட்டி உங்களோட இயர் கேனால் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபிட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கலண்டு விழுந்துருமோன்னு பயம் இருக்கும். ஸோ அது வந்து பாசிபிள் தான். பட் இது லான்ச் ப்ரைஸ் என்னது 6500 7000? எல்லாத்துலையும் 5000 தான் போட்டுருந்தேன். 4999 லான்ச் ப்ரைஸே தானா? ஆமாம். அப்படியாடா? ஆமாம், 4999. ஆமாம், அவ்வளோதானா? 500 குறைஞ்சிது, அவ்வளோதான். சரி, ஓகே. இல்லை அப்போது அதான் சாம்சங்கோட ப்ராடக்ட்ஸ் பொதுவாக நான் சொல்கிறேங்க, 5000 வாங்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. பட் 10000 மேலே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் சாம்சங்கில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. நான் நிஜமாவே வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பிள், அவன் ஆல்ரெடி பட்ஸ் ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கான். அதனால் நிரஞ்சனுக்கு அதோட சவுண்ட் ப்ரொஃபைல் தெரியும். நான் என்ன பண்ணுறேன்னா, பிக்சல் பட்ஸ் 2A இது வந்து 100% காஸ்ட்லி, 13K இப்போதைக்கு. ஃபியூச்சரில் வேணால் 10K கீழே வரலாம். சரியா? அது வந்து கூகுள் பிக்சல் பட்ஸ் 2A. ஸோ இப்போ நீ வேணால் இதே ஃபோனில் தான் கேட்க போகிற. ஸோ ஒரு தடவை காதில் மாட்டி இதில் உனக்கு அதே ஒரே பாட்டே நான் ரெண்டுத்துலையும் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்கு நீ சொல்லலாம் இல்லையா?
கம்பேர் பண்ணக்கூடாதுங்க, இது கம்பேரிசனே கிடையாதுங்க. நான் திரும்பியும் சொல்லிடுறேன், இது கம்பேரிசனே கிடையாதுங்க. ஓகேங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நிரஞ்சன் ஆல்ரெடி அந்த பட்ஸ் நீ வந்து இதில் இப்போது ஒரே பாட்டு தான்டா, நார்மலான மெலோடி சாங் தான் மஜா படத்துலேருந்து. ஆடியோ கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்டு கீழே வைக்கிறேன். எல்லா ஃபோன்லேயும் அதே வச்சு எல்லா பட்ஸ்க்கும் அதே வைக்கிறேன். ஸோ இப்போ நீ கேட்குறல்ல, ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இதுலேயும் அதுலேயும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் நீ லிசன் பண்ணியிருக்கடா, அப்படி எடுத்து அதை உள்ள வச்சிரு. 5000 ஹெட்ஃபோனோட 10,000 13,000 ஹெட்ஃபோனை நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்க. அது எதுக்குன்னா வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். நம்ம என்ன உடனே இதை தான் எல்லோரும் வாங்கணும்னு நான் சொல்ல போகிறோம்? அது நம்மளோட மோட்டிவே கிடையாது. அதை விட இந்த ஸ்டீரியோ அந்த இது நல்லாயிருக்கு. அதே 30 செகண்ட்ஸ் கேட்டுட்ட, என்ன காதுலேருந்து இன்னும் எடுக்கவே மாட்டேறான் அவன். எப்படி இருக்கு? இல்லை கம்பேர்னு இல்லைடா, கம்பேர் இல்லை, ஆக்சுவலாக குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் கேட்குற அந்த சவுண்ட் குவாலிட்டி, அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து அதை கம்பேர் பண்ணுறப்போ இதில் இன்னும் ரொம்ப ரிச்சாக இருக்குது. இப்போது எனக்கு வேதனையே அதுதான்டா. எனக்கு வந்து நான் அதை குறை சொல்கிறேன்னு இல்லை, எனக்கு அது ஓகே தான். எனக்கு சாம்சங் இக்கோ சிஸ்டமில் இருக்கேன், சாம்சங்கோட பட்ஸ் தான் எனக்கு வேணும். சாம்சங் இக்கோ சிஸ்டமில் இருக்கும்போது எனக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன், கால்ஸ் எல்லாத்தையுமே நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதனால் எனக்கு அது புரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நார்டு பட்ஸு இது வந்து இருக்கலே கிரேசினா ஆஃபர் டைமில் 2000 ரூபாய்க்கு கிடச்சிது. இப்போ 2150 ரூபாய்க்கு கிடைக்குது. சரியா? ஓகேயா? பூஸ்ட் பண்ணி காமிக்குது. சேம் வால்யூம் தாங்க, 3 பட்ஸுக்குமே ஒரே வால்யூம் தான். பூஸ்டடாக ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஆனால் எனக்கு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப நேரம் காதில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா இது கொடுக்குற அந்த பேஸ் பூஸ்டடாக கொஞ்சம் வால்யூம் ரொம்ப நான் கூட ஹையாக இருக்கிறதுனால, ஸோ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரே வால்யூம் தான் வச்சோம். அதில் இருக்கலே நாடு பட்ஸ் ரொம்ப அதிக வால்யூமாக இருந்தது. பிக்சல் வந்து எப்பயுமே ப்ளசண்ட்டாக இருக்கும், அது நல்லாவே தெரியுங்க. பிக்சல் என்னென்னா இது ப்ரெஷர் ரிலீவ் ஆப்ஷன்லாம் உண்டு. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நான் 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் கண்டினியூஸாக மாட்டிருப்பேன். அது வெளில தெரியவே தெரியாது, அதுவே ரிலீவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நல்லா இருக்குது. ரைட்டு. ஸோ அதான், ஸோ பட்ஸ் ஸ்கோர் வந்து நல்ல ப்ராடக்ட் தான், பட் அது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ப்ராடக்ட்டும் கூட. ஆமாம். எனக்கு என்னென்னா இப்போ சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஏதாவது எனக்கு தெரியாமல் ஏதாவது நான் கால் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக மிஸ்டு கால் அப்படின்னு சொல்லி சொல்லும். அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி இந்த பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சா மேபி வாங்கலாம். பட் நான் சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஸ்டெம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டெம்லேருந்து இது மாறுறப்போ எனக்கு அந்த ஃபிட்டு அந்த பிரச்சனைகள் நிறைய இருந்தது. ஆக்சுவலாக கொஞ்ச நாள் எனக்கு இந்த ரைட் இயரில் வந்து எனக்கு கொஞ்சம் பெயின் நிறைய தெரிஞ்சதுண்ணா. ஓகே அது அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ப்ளஸ் ஃபிட் எனக்கு அடிக்கடி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கும். கேமிங் எப்படி லெவல் லேட்டன்சி மாதிரி இருக்கா? கேம்ஸ் அதாவது அதில் உள்ளே போயிட்டு கேம் லேப் தனியாக உனக்கு இருக்கும்ண்ணா. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கேம்ஸ்க்கு அந்த லேட்டன்சி கொஞ்சம் இஷ்யூஸ், லேட்டன்சி நல்லாயிருக்கும். மற்றபடி நீங்கள் நார்மலாக கேம் விளையாடிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். அது எனேபிள் பண்ணி வச்சா மட்டும் தான் நல்லாயிருக்கு. ஆனால் சாம்சங்கில் வந்து நான் பார்த்தேன், இப்போ கௌதம் ப்ரோ வந்து ஆக்சுவலாக பட்ஸ் 4 ப்ரோ வாங்கியிருக்காரு. ஸோ சாம்சங் ஃபோனில் யூஸ் பண்ணால் அல்ட்ரா ஹை குவாலிட்டி ஆடியோவில் வந்து லிசன் பண்ண முடியும். ஆனால் இதில் அது கிடையவே கிடையாது. யூஎஸ்கி ஆமாம் அது கிடையாது. இல்லை வச்சு 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு எல்லாமே வேணும்டா உனக்கு அப்படின்னு அவன் கேட்பான், புரியுது. இல்லை இன்னொரு கொடுமை என்னன்னா, நிறைய ரிவ்யூஸ் நான் பார்த்தப்போ இதில் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போட்டு வச்சிருந்தான், ஒரு 4-5 பேர். நம்ம ஆளுங்க கிடையாது, நான் சொல்றது ஃபாரினர்ஸ் பிளஸ் இல்ல ஒருவேளை அப்ராட்ல மாடல் கோர்ல வந்து இருக்கா? இல்லடா ஒருவேளை வேற ஏதாவது ஊர்ல இருக்க போதுடா. இல்ல நான் சொல்றது வடக்கு நம்பர். ஓ அவனுங்களா? அவங்கள போட்டு வச்சிருந்தாங்க வயர்லெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் நம்பினேன், அப்புறம் சும்மா வாங்கி பார்த்தா எனக்கே தெரிஞ்சு வயர்லெஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சும்மா இருந்ததுன்னா சந்தோஷம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோ, நான் என்னோட ஃபோன்லேயே ட்ரைவிங் பார்த்துட்டேனே, அதான் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குல்ல என்னோடது. ஆமாம், அதிலே ட்ரைவிங் பார்த்துட்டேன், ஒர்க் ஆகலை. இல்லை எங்கே அதில் ஒன்றில் வயர்லெஸ் சார்ஜிங்கில் ஆன் பண்ணி நீ வச்சும் பார்த்துட்டியா? சும்மா உருட்டுண்ணா. இல்லை சீரியஸாக கேட்குறேன், இதில் நான் பார்க்குறேன் கேலக்ஸி பட்ஸ் ஸ்கோர்னு போட்டு வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கான்னு போட்டால் டேரெக்டாக கூகுளில் வர டேட்டா வந்து அப்படி தான் வருது. கிடையாதுங்க. ஆனால் யார் போட்டிருக்கான்னு தெரில, அதை நம்பி ஏஐ வேறு எடுத்து சொல்லுது பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்குன்னு போட்டு. கடைசியில் அது பட்ஸ் ஸ்கோருக்கு பதில் என்ன சொல்கிறது தெரியுமா, பட்ஸ் ப்ரோவில் இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி வளரி விட்டு போயிடும். நல்லா உஷாராக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆக மொத்தம் வந்து கிடையாது. ஸோ 1.7 more hours ஆஃப் ப்ளே டைம், 15 minutes சார்ஜ் பண்ணால் ரேபிட் இது, அதை 15 minutes சார்ஜ் பண்ணிங்கன்னா 1.25 மணி நேரம் திரும்ப ப்ளே பண்ணலாம். 3 days ஒன்ஸ் தான் நான் ஃபுல் சார்ஜே போடுறேன். மற்றபடி நல்லாயிருக்கு. கால் குவாலிட்டி இன்டோர்லேயும் அவுட்டோர்லேயும் எப்படி இருக்குது? கால் குவாலிட்டியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய வாட்டி வந்து நான் இது ஹெட்செட் போட்டு யூஸ்வலாக வீட்டுக்கு கால் பண்ணேன் அப்படின்னா
நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது. சம்டைம்ஸ் வந்து இல்லை இன்னொரு நம்ம டயக்னோஸ்டிக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அதில் போய் நிறைய செக் பண்ணி பார்த்துட்டேன். மைக்ரோஃபோன் செக் பண்ணி பார்த்தா சீரியஸ்லி வர்ஸ்ட்டுன்னு சொல்லலாம். இல்லை நான் மீஞ்சூர்லேருந்து இந்த நார்மல் லோக்கல் ட்ரெயின் புரியுதுண்ணா. ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பஸ்லையும் 3 மைக் கொடுத்துருக்காங்க. மீடியமாக தான் இருக்குல்ல, நம்ம பேசுறது கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மீடியமாக தான் இருக்கு. ஏன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கும். ப்ளே திரும்பி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறப்போ ஒன்றுமே கேட்காது. அதாவது ரொம்ப ஏதோ ஒரு சைனீஸ் பேசுகிற மாதிரி ஆவரேஜ் கூட இல்லை, அதோட மோசம். சரி ஓகே, அப்போது இந்த இடத்துல நான் இதை சொன்னதுனால நான் சொல்கிறேன், நாட்டு பட்ஸ் 3 Pro வாங்கிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து கேலக்ஸி பட்ஸ் கோர் யாருக்குமே வேணாம். நிரஞ்சன் வந்து நமக்காக அவனோட 4500 ரூபாயை தியாகம் பண்ணியிருக்கான். அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சல்யூட் போடுறோம். நன்றி. எனக்கு நானே போட்டுக்கிறேன். இருங்கள், உசாரா இருக்கணும், விழிப்பூடி இருங்கள், வாட்ச்மேனா இருக்கணும்.